அன்புள்ள தங்கத்தமிழன் யூடியூப் சேனல் உங்களை வரவேற்பது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன். அன்பு நண்பர்களே, இன்றைக்கு ஏன் எதற்கு எப்படி என்ற பகுதியில் ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். இது உண்மையிலே நடந்த நிகழ்ச்சி. எப்படியெல்லாம் ஒரே வார்த்தை வாழ்க்கையை புரட்டி போடுதுங்கிறது ஒரு உதாரணமாக இருக்குது. பாருங்கள், உங்களுக்கு தெரியும், கோயம்புத்தூரில் அன்னபூர்ணா, கௌரி சங்கர்லாம் ரொம்ப ஃபேமஸ். இல்லை, காந்திபுரத்தில் லக்ஷ்மி காம்ப்ளெக்ஸ்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே அன்னபூர்ணாவோட பிரான்ச் இருக்குது. ஒரு நாள் காஃபி சாப்பிட்டுட்டு சாயந்தரம் வெளியே வரேன். அப்போ ஒரு அம்மா நிறைய அட்டைப்பட்டி ஒன்று மேலே வச்சுட்டு அப்படியே வராங்க. உள்ள வரும்போது மேலே இருக்க அட்டைப்பட்டி கீழே விழுந்துருது. உடனே நான் என்ன பண்ணேன், கீழே குனிஞ்சு அட்டைப்பட்டி எடுத்து மேலே வச்சு அம்மா பார்த்து போங்கன்னு சொல்கிறேன். அந்த மாதிரி 2 எட்டு வச்சோன்னே மறுபடியும் கீழே விழுந்துச்சு. சரி, இது வச்சா நிற்காதுன்னு சொல்லி நான் ஒரு 2 பெட்டி எடுத்து அந்த அம்மாவை கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சு சர்வர் கூப்பிட்டு, தம்பி என்னன்னு பார்த்து கொடுப்பா அப்படின்ட்டு வந்துட்டேன். இது சாதாரண நிகழ்ச்சி, யாராக இருந்தாலும் செய்வீங்க. ஆனால் என்னாச்சுன்னா, இந்த நிகழ்ச்சி நடக்கும்போது நேர் மூலையில் ஒருத்தன் பார்த்துட்டு இருந்தான். அவன் பார்க்குறத நான் பார்க்கல. ஸோ இதான் மேட்ரு தான். அவர் பார்க்குறாரு, நான் பார்க்கல. இவ்வளோ மேட்டர். நெக்ஸ்ட் ஒரு 3 மாதம் கழித்து நானும் என்னுடைய துணைவியாரும் அதே மாதிரி காஃபி சாப்பிட்றதுக்காக போகிறோம். அதே மாதிரி உள்ளே நுழையும் போது அந்த மூலையில் உட்காந்து பார்த்துட்டு இருந்தார். அவர் வெளியே வரார். வந்தோடனே, சார் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டார். பொதுவாக எல்லாம் நம்ம சொல்லுவோம், ஆமாம் நல்லா இருக்கோம். நானும் அதே மாதிரி நல்லா இருக்கேன் தம்பி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார் அப்படின்னு சொன்னோன்னா முடிஞ்சு போயிருக்கணும். அன்னைக்கு பார்த்து நமக்கு நாக்கில் வாஸ்து சரியில்லை. நான் என்ன சொன்னேன், தம்பி இவங்க என்னுடைய ஒய்ஃபு ஹெட்மிஸ்ட்ரஸாக இருக்காங்க அப்படின்னு. அப்போ அவன் ஒரு கேள்வி கேட்டான். என்ன கேட்டான்னா, அப்போ அது அப்படின்னு கேட்டான். அதுன்னு கேட்டோன்னா ஃபஸ்ட்டு எனக்கு புரியல. என்னப்பா சொல்கிறேன்னு. இல்லை சார், அன்னைக்கு அட்டைப்பட்டியெல்லாம் தூக்கிட்டு ஒரு அம்மா வந்தாங்களே, அவங்க கூட வந்து கீழே விழுந்துச்சுல்ல, நீங்கள் கூட எடுத்துக்கொண்டு வந்து ஹெல்ப் பண்ணி சர்வரை பார்த்து எல்லாம் கொடுன்னு சொல்லிட்டு போனீங்களே, அது அப்படின்னா. அப்போ அதுங்கிற ஒரு வார்த்தை புரட்டி போட்டுச்சு நம்ம லைஃபு. அவங்கள நம்ம ஒய்ஃபை சமாதானப்படுத்துறதுக்குள்ள போதும் ஆகி காரில் வந்து இப்போ வீடு வர்ற வரைக்கும் என்ன ஆச்சு, அப்படி அப்பா ஒன்றும் இல்லைப்பா இப்படி தான் நடந்துச்சு அப்படி நடந்து சொல்லி மாலையில் 3 மாதங்கள் கழித்து தான் அப்புறம் அவங்க நார்மலைஸ் ஆனாங்க. இந்த ஒரே வார்த்தை. அப்போ அது ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். அதனால் எப்பொழுதுமே எந்த வார்த்தை சொன்னாலும் கொஞ்சம் யோசித்து நிதானமாக பேசுறது எல்லாத்துக்கும் நல்லது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது மாதிரி நிறைய சம்பவங்கள் வாழ்க்கையில் நடக்கும். எந்த சம்பவம் நடந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஸ்பெல் பண்ணால் போதும். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அக்கா ஒருத்தர் இருக்காங்க பெங்களூரில். அந்த அக்கா வந்து எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணாங்க. என்ன சொன்னாங்கன்னா, தம்பி வாழ்க்கை சுமூகமாக நடக்க ஒரே வழி இருக்குது தம்பி அப்படின்னாங்க. என்னக்கா, காசா பணமா சொத்தா சுகமான, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த வாய்க்கும் அதுக்கு என்ன சம்மந்தம்? தம்பி, இந்த வாயை 2 விஷயத்துக்கு மட்டும் ஓப்பன் பண்ணணும். ஒன்று கொட்டாவி வர்றதுக்கு, இன்னொன்று சாப்பிட்றதுக்கு. இந்த 2 விஷயத்தை தவிர வேறு விஷயத்துக்கு நீங்கள் வாயை திறந்துனீங்கன்னா பெரிய பிரச்சனையெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களுடைய வயது 87, என்னோட ஒரு 7 வயசு பெரியவங்க. நான் சொன்னேன், அக்கா இந்த பதிலை இந்த அறிவுரையை ஒரு 65 வருடங்களுக்கு முன்னால் சொல்லியிருந்தா நான் நல்லா இருந்திருப்பேன்லான்னு கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, அதெல்லாம் கரெக்ட் தம்பி, நானும் நீங்களும் எப்போ சந்தித்தோம், 50 வருடங்கள் கழித்து நான் அந்த அக்காவை கண்டுபிடிச்சேன். என்னோடய கல்லூரி படிப்பு முடிந்து வேலைக்கு வந்து பல வருடங்கள் அவங்கள மிஸ் பண்ணிட்டேன். அப்புறம் இப்படியெல்லாம் கண்டுபிடிச்சி 50 வருடங்கள் கழித்து அவங்களையும் அவங்க குழந்தைகளையும் கண்டுபிடிச்சி ஸ்டில் வி ஆர் இன் கனெக்ஷன். எதுக்காக சொல்ல வரேன்னா, ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும் என்பது வாழ்க்கையில் ரொம்ப காமன். இந்த டியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுடைய நண்பர்கள் மூலமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.